எல்லாருக்கும் ஹாய்! நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். வாங்க இப்போ இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா? அவங்க அந்த பிரின்சஸ் ஃபுகாய் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைம்ல ஃபுகாய் கிட்ட ஒருத்தி ஓடி வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்றா. அதை கேட்ட உடனே அவங்க ஃபேஸ் மாறிடுது. அவங்க ஹீரோயினை பார்த்து, நம்மளோட அரசர் லின்னியான வைஸ் பிரசிடென்ட்ல இருந்து கொஞ்ச நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காராம் அப்படின்னு சொல்ல, என்னது சஸ்பெண்ட் பண்ணிட்டாரா அப்படின்னு ஹீரோயின் வேகமா அங்கிருந்து ஓடுறா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ரொம்ப சோகமா தான் இருக்கான். பட் அப்ப அந்த பிளேஸ்க்கு அந்த ஜின்வானோட தாத்தா இருக்கார்ல மிஸ்டர் மெங், அவர் வராரு. ஓ நீங்களா வாங்க அப்படின்னு இவர் சொல்லும் போது, பரவாயில்ல நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பார்த்துட்டு போக தான் வந்தேன். பரவாயில்லையே நீங்க இப்ப கூட ரொம்ப பொறுமையா இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஆமா பொறுமையா இருந்து தானே ஆகணும், நீங்க உட்காருங்க அப்படின்னு அவர் சொல்ல, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா லின்யான்? உங்களை இப்ப சஸ்பெண்ட் பண்ணதுக்கு காரணமே உங்களுக்கு யார் கூடயுமே பெருசா கனெக்ஷனே இல்ல. நீங்க ஜஸ்ட் ஒரு வைஸ் பிரசிடென்ட்டா இருக்கீங்க, மக்களுக்கெல்லாம் நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க. இதுதான் அங்க இருக்க யாருக்குமே பிடிக்கல. அதோட எந்த பெரிய ஆளு கூடயும் உங்களுக்கு எந்த கனெக்ஷனும் இல்ல. அதான் உங்களை ஈஸியா சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. பட் ஒருவேளை நீங்க என்னோட பேத்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வருங்காலத்துல உங்களை இந்த மாதிரி யாரும் சஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்காரு. தென் கொஞ்ச நேரம் ஆகுது. நம்ம ஹீரோ கிளம்பி வீட்டுக்கு வரான். அப்போ நம்ம ஹீரோயின் வாசல்லே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட வரும்போது, உனக்காக நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், உள்ள வரட்டுமா அப்படின்னு கேட்க, உள்ள வா அப்படின்னு சொல்லி ஹீரோ கூப்பிட்டுட்டு போறான். அப்போ ஹீரோயின் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க, உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுல்ல அப்படின்னு அவன் கேட்குறான். ஆமா அதான் நீ எப்படி இருக்கன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். நான் நல்லா தான் இருக்கேன். நான் சஸ்பெண்ட் ஆன விஷயத்த உன் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட சொன்னியா? இல்ல நான் அவங்க கிட்ட இன்னும் சொல்லவே இல்ல. அதோட நீ சஸ்பெண்ட் ஆனதுக்கு காரணம் அந்த பிரின்ஸ் ஷாவோ தானே அப்படின்னு கேட்க, ஆமா அப்படின்னு ஹீரோ வருத்தமா சொல்ல, அப்புறம் உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு வந்தேன். அது என்னன்னா, என்னோட அண்ணன் அந்த யுன்லாய் ஹோட்டல்ல இருக்கும் போது அவன் யாருன்ற விஷயத்த அந்த ஓனர் கண்டுபிடிச்சிட்டான்ல. அதுக்கு காரணம் எங்க ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருந்த அந்த குக் சான் தான். அவன் தான் இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே பிரின்ஸ் ஷாவோக்கு சொன்னது அப்படின்னு சொல்ல, எனது அவன் தான் சொன்னதா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இல்ல அதுக்காக சான் ரொம்ப கெட்டவன்னு கிடையாது. சானோட அப்பா அம்மாவை பிரின்ஸ் ஷாவோ தான் எங்கேயோ அடைச்சி வச்சிருக்காரு. அதோட பிரின்ஸ் ஷாவோ இவனை மிரட்டி தான் இங்க வந்து ஸ்பை வேலையும் பார்க்க வச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல, உண்மையாவா? நீ சொல்ற மாதிரி அந்த சான் அவ்வளோ அப்பாவியா? நம்பலாமா அப்படின்னு கேட்க, ஆமா அதோட அப்படின்னு வரும்போது, ஆனா நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்போ ஹீரோயினும் சரி நீ ரெஸ்ட் எடு நான் கிளம்புறேன் அப்படின்னு வெளியே வரா. பட் வரும்போது நம்ம ஹீரோயினுக்கு என்னமோ மாதிரி இருக்கு. ஹீரோ ரொம்ப சோகமா இருக்கான்னு தோணுது. ஸோ மறுபடியும் வேகமாக கிளம்பி ஹீரோயின் உள்ள ஓடி வரா. பார்த்தா ஹீரோ ரொம்பவே சோகமா மழையில நனைஞ்சிட்டே நின்றுட்டு இருக்கான். ஏன் அப்படின்னா, இவனோட அப்பா அம்மா சின்ன வயசுல இறந்து போன டைம்ல இவனும் செங்கும் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பிளேஸ்ல இருந்து தப்பிச்சு வந்திருப்பாங்க. அப்ப அந்த இடத்துக்கு பிரின்ஸ் ஷாவு கத்தியோட வந்து நிப்பாரு. பட் நம்ம ஹீரோ ஏற்கனவே பயந்து போயிருக்கிறதுனால அவருக்கு எதிரில் இருக்கிறது யாருன்னே தெரியாம, அப்பா இது நீங்களா, அப்பா நீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த டைம்ல பிரின்ஸ் ஷாவோட பையனும் இறந்து போயிருப்பாரா. ஸோ உடனே நம்ம ஹீரோ அப்பான்னு கூப்பிடவும் அவர் ரொம்பவே எமோஷ்னல் ஆகி நம்ம ஹீரோவையே தத்தெடுத்து அவரோட பையன் மாதிரியே வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. படிப்பு சொல்லி கொடுத்துருப்பாரு, எப்படி ஃபைட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. உண்மை என்னன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு நல்ல பாண்டிங் தான் இருந்துட்டு இருக்கும். பட் அந்த டைம்ல ஒரு அப்பா மாதிரி தான் கூடவே இருந்துட்டு இப்போ நம்ம ஹீரோவுக்கு எதிராக ஒரு வேலை பார்க்குறாரு இல்லையா, அதெல்லாம் நினச்சி ஹீரோவுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்போ ஹீரோயினும் வேகமா ஹீரோ கிட்ட ஓடி வந்து, இங்க பாரு எனக்கு புரியுது, என்னதான் அவர் இவ்வளோ கெட்டது செஞ்சிருந்தாலுமே பிரின்ஸ் ஷாவோ தான் உன்னை இவ்வளோ நாளாக எடுத்து வளர்த்துருக்காரு. உன்னை பொறுத்த வரைக்கும் அவர் உன்னோட அப்பா மாதிரி தானே அப்படின்னு கேட்க, ஹீரோ எதுவுமே பேச மாட்டான், அப்படியே நிற்கிறான். இங்க பாரு நீ தானே சொன்ன நான் உன்னோட ட்ரீ ஹோல் மாதிரின்னு. ஸோ உன் மனசில் இருக்கிறத உனக்குள்ளே வச்சிட்டு இருக்க போறியா? ப்ளீஸ் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்குறா. ஸோ ஹீரோவும் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்குள்ளே இருக்க எல்லாத்தையுமே ஹீரோன் கிட்ட சொல்கிறான். அவர் என்னென்ன சொல்லி வளர்த்தாரு தெரியுமா? எப்போதுமே உன் தேசத்துக்கு நீ உண்மையாக இருக்கணும், உன் கூட இருக்கவங்களுக்கு உண்மையாக இருக்கணும்னு என்னோட உண்மையான அப்பா மாதிரியே என்னை வளர்த்தாரு. அதுவும் இவ்வளோ நாளாக என் அப்பா மாதிரி நினச்சிட்டு இருந்த ஒரு ஆள் உண்மையான என்னோட அப்பாவை இப்படி பண்ணிட்டாருன்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ கோபம் வருது தெரியுமா அப்படின்னு கையால் அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு உடச்சிடுறான். உடனே கையிலேருந்து ரத்தம்லாம் வருது. அப்போ ஹீரோயின் வந்து கையை பிடிச்சிட்டு, இங்கே பாரு நடந்தது எல்லாமே நல்லதுக்கு தான் நினச்சிக்கோ. ஒருவேளை 17 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் உன்னோட அப்பாவை இப்படிலாம் பண்ணிட்டாருன்ற விஷயம் தெரிய வந்தா நீ என்ன செஞ்சிருப்ப? உனக்கு வேற வழி இல்லை, நீ அவர் கூட இருந்திருப்பதான். ஆனால் சந்தோஷமா இருந்திருப்பியா? உனக்குள்ள அவ்வளோ கஷ்டத்தையும் கட்டுப்படுத்திட்டு வாழ்ந்துட்டு இருந்திருப்ப. ஆனால் இப்போ இவ்வளோ நாள் கழிச்சு இந்த விஷயம் தெரியுதுன்னா அதுவும் ஒரு வகையில் நல்லது தானே அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது, அப்போ ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, இங்கே பாரு நீ என்னை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறதானே அப்படின்னு கேட்க,
ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்ப அவன், எனக்கு தெரியும் உனக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதோட நான் சீக்கிரமாவே இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடுறேன். என்னோட அப்பா அம்மா நல்லவங்க தான்ற விஷயத்த எல்லார்கிட்டையும் நான் நிரூபிச்சிடுறேன். ஆனா அதுக்கப்புறம் உன்னோட அப்பா அம்மா கிட்ட வந்து நான் பொண்ணு கேட்குறேன், அப்ப நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு ஹீரோ கேட்க, உடனே ஹீரோயின் அது அது வந்து ஆனா உனக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுல்ல ஜின்வான் கூட அப்படின்னு கேட்க, அதெல்லாம் வெறும் வதந்தி தான், அது எதையுமே நம்பாத, நீ என்ன நம்பு ப்ளீஸ் என்ன நம்பு அப்படின்னு கேட்குறான். பட் இவ எதுவுமே சொல்லாம அப்படியே பார்த்துட்டு இருக்கா. ஏன் என்னாச்சு, ஏன் எதுவுமே சொல்ல மாட்ற? இங்க பாரு ஷியா, நீ இல்லைன்னா கண்டிப்பா என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது, தயவு செஞ்சு ஷியா அப்படின்னு வரும்போது, சரி நான் ஒரு உண்மையை சொல்றேன் அப்படின்னு அவ சொல்றா. என்ன விஷயம்? அது என்னன்னா, நான் உன்கிட்ட ஒரு நாள் ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்கா? நான் வந்து ஃபியூச்சர் வில்லேஜ்ல இருந்து வரதா சொன்னனே, அதோட நான் பேசுறதுலாம் கூட ரொம்ப விசித்திரமா இருக்குன்னு நீ சொல்லிட்டு இருந்தியே, ஞாபகம் இருக்கா? ஆமா, அதுக்கு என்ன? உனக்கு ஏன் அந்த மாதிரி தோணுச்சுன்னா, ஏன்னா ஏன்னா நாங்க இந்த காலத்தை சேர்ந்தவங்களே கிடையாது. நாங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்தவங்க. அதாவது நாங்க ஃபியூச்சர்ல இருந்து இங்க டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம் அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல, உடனே ஹீரோ, உனக்கு என்ன வேணான்னு சொல்லணும்னா அதுக்கு இவ்வளோ கேவலமான ஒரு பொய்யை தான் சொல்லுவியா அப்படின்னு ஹீரோ கேட்க, ஐயோ இது பொய்லாம் கிடையாது, நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீ ஒன்றும் எங்களை பொறுத்த வரைக்கும் சாதாரண ஆளே கிடையாது, நீ எங்களோட முன்னோர். இதை நான் எப்படி உனக்கு சொல்லி புரிய வைக்கிறது? இங்க பாரு, என்னோட தாத்தா உன்னை பத்தி நிறைய கதை சொல்லியிருக்காரு, அதனாலதான் எனக்கு உன்னோட உண்மையான பேரு, அதோட உனக்கு ஃபியான்சி இருந்தான்ற விஷயம் இது எல்லாமே தெரிஞ்சிருந்தது. உண்மையாவே நீ வந்து எங்களோட முன்னோர் அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல, உடனே ஹீரோவும் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறான். இவளோட ஃபேமிலியே ஸ்டார்டிங்ல இருந்து ஹீரோ கிட்ட கொஞ்சம் வியர்டாக தான் நடந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறான். நம்ம ஹீரோ இனிமே அவள் எப்படி டைம் ட்ராவல் பண்ணி வந்தாலோ அந்த விஷயம் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்ல, ஹீரோவால் நம்பவே முடியல. அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி அங்கேருந்து வந்துடுறான். நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு வந்து அப்படியே வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருக்கா. இதை இவளோட ஃபேமிலியே பார்த்துட்டு, அதாவது ஷியா நம்ம டைம் ட்ராவல் பண்ணி வந்த விஷயத்த லின்யான் கிட்ட சொல்லிட்டாலாம். ஆனா அதை சொல்லிட்டு வந்ததுலேருந்து இவ இப்படிதான் வேலை பார்த்துட்டே இருக்கா. விடு விடு, அவ மனசுக்குள்ள இருக்க கஷ்டம் போற வரைக்கும் அவ இந்த மாதிரி வேலை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் நேம் எழுத்துன ஒரு ஸ்கேல் இருக்கும்ல, அதை பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் மேலே இருக்க கோவத்தில் அந்த ஸ்கேலை தூக்கிட்டு போய் குப்பை தொட்டியில் போட்டிருப்பாரு தான். பட் கொஞ்ச நாள் கழிச்சு அதை எப்படியோ போய் தேடி கண்டுபிடிச்சி திரும்ப எடுத்துட்டு வந்திருப்பாரு. ஸோ அதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ அந்த அசிஸ்டண்ட்டும் கிட்ட வந்து, பாஸ் நீங்கள் ஓகே தானே அப்படின்னு கேட்குறான். நான் ஓகே தான், நீ வந்த விஷயத்த சொல்லு அப்படின்னு கேட்க, பாஸ் அது என்னன்னா யுன்லாய் ஹோட்டல்லேருந்து மறுபடியும் நிறைய கூட்ஸ் வந்து நம்ம ஊரை தாண்டி ஃபெங்லின் டவுனுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்ல, எனது இந்த டைமில் ஃபெங்லின் டவுனுக்கு கூட்ஸ் போதா? ஒருவேளை அதுக்குள்ளே தான் அந்த சூசங் இருக்கணும்னு நினைக்கிறேன். சரிவா உடனே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்க்கு போகிறாங்க. அங்கே நிறைய கூட்ஸ் வந்து ஃபெங்லின் டவுனுக்கு போயிட்டுருக்கு. அப்போ நம்ம ஹீரோ, அதை நான் பின்தொடர்ந்து போகிறேன், நீ என்ன செய்கிறேன்னா, நான் என்ன செய்யணும், நான் ஷென் ஃபேமிலி பத்திரமா பார்த்துக்கணும் அதான பாஸ் அப்படின்னு அவன் கேட்க, அதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து அந்த கூட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு ஃபெங்லின் டவுனுக்கு போகிறான். இந்த அசிஸ்டன்ட் திரும்ப வீட்டுக்கு வந்துடுறான். அப்போ நம்ம ஹீரோனோட பிரதர் இருக்கான்ல, அவன் ஹீரோ கிட்ட பேசணும்னு வரும்போது, இரு அவர் இங்கே இல்லை, அவர் ஃபெங்லின் டவுனுக்கு போயிருக்காரு அப்படின்னு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறான். இதை வந்து நம்ம ஹீரோயினும் தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே இந்த பிரதர், அந்த ஃபெங்லின் டவுன் அங்கே நான் இருந்திருக்கேன் கொஞ்ச நாள், அது ரொம்ப மோசமான இடம், அங்கே எப்படி அவர் தனியாக போகிறாரு, நானும் அவருக்கு ஹெல்ப் பண்ண கூடவே போகிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே இந்த அசிஸ்டன்ட், என்னது நீயும் போறியா, இங்கே பாரு உங்கள் ஃபேமிலியே சேஃபாக பார்த்துக்கணுன்னு தான் அவர் என்னை இங்கே விட்டுட்டு போயிருக்காரு, நீ என்ன அங்கே போகணுன்னு சொல்கிற, இங்கே பாருங்க ஷியா உங்கள் பிரதர் கிட்ட கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு இந்த அசிஸ்டன்ட் சொல்ல, இல்லை என்ன ஆனாலும் சரி லின்யானை தனியாக விட முடியாது, அவரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஹீரோயினும் கிளம்பிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோ அந்த கூட்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே ஃபெங்லின் டவுனுக்கு வந்திருப்பாரு. அப்போ ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டை சுற்றி இருக்க ஆளுங்க எல்லாரையும் அடித்து போட்டுட்டு ஹீரோ உள்ளே வரான். அந்த இடத்துல நம்ம ஹீரோயினோட பிரதர் சொல்லியிருப்பான்ல ஒரு சிம்பிள், அந்த சிம்பிள் போட்ட ஒரு சேர் இருக்குது. அதை போய் அவன் டச் பண்ண உடனே திடீர்னு பக்கத்தில் ஒரு கதவு ஓப்பன் ஆகுது. இவனும் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் அந்த கூட்ஸ் இருக்கும்ல அது எல்லாமே அங்கே வந்து இறங்கியிருக்கு. பார்த்தா அதுக்குள்ளே கொஞ்சம் காய்கறியும் இருக்குது, கூடவே நிறைய வெப்பன்ஸும் இருக்குது. அதை பார்த்துட்டு ஹீரோ அப்படியே உள்ளே போகும்போது பார்த்தா அந்த சூசங்க இருப்பாருல, அவரை ஒரு ஜெயிலில் போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ தான் போய் அவரை காப்பாற்றிட்டு, மற்ற கைதிகள்லாம் எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பட் அதுக்குள்ளே நம்ம ஹீரோவை சுற்றி நிறைய ஆட்கள் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த பிரின்ஸ் ஷாவோட பையனும் வந்துடுறாரு. உடனே
என்னடா எங்ககிட்ட வந்து நல்லா மாட்டிக்கிட்ட போல இருக்கு. காட்ஸ் இவனை சும்மா விடாதீங்க அப்படின்னு அந்த பிரின்ஸ் ஷாவோட பையன் சொன்னா, அங்க இருக்க யாருமே நம்ம ஹீரோவை எதுவும் செய்யல. அப்படியே பயந்துட்டே நிக்கிறாங்க. உடனே ஹீரோ, நீ சொன்னதுக்கு எந்த யூஸும் இல்ல போல இருக்கே அப்படின்னு கலாய்க்க, உடனே இவனே கோவம் வந்து ஹீரோவை அடிக்கணும்னு சொல்லிட்டு வரான். கடைசியில நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்கிட்டு கீழே விழுந்துடுறான். நம்ம ஹீரோவும் அங்க இருக்க கார்ட்ஸ் எல்லாரையும் அடிச்சு போட்டு எஸ்கேப் ஆகணும்னு ட்ரை பண்றாரு. பட் பாவம் அதுக்குள்ள ஹீரோவுக்கு ரொம்ப அடிபட்டுருது. அந்த சூசங் இருக்கான்ல, அவன் தான் நம்ம ஹீரோவை கூப்பிட்டுட்டு கஷ்டப்பட்டு அந்த காட்டு வழியா தப்பிச்சு வரும்போது, கரெக்டா அந்த டைம்ல ஆப்போசிட்லயே ஹீரோயின் ஓடி வராங்க. ஹீரோ இந்த நிலைமையில இருக்கிறத பார்த்துட்டு ஓடி வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. அப்போ ஹீரோவுக்கு ரொம்ப அடிபட்டு கிட்டத்தட்ட மயக்கத்துல இருக்காரு. ஆனா அப்ப கூட அவரு ஹீரோயின் கிட்ட, இங்க பாரு சானோட அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னு சூசங்க்கு தெரியும். நீ அசிஸ்டண்ட்டை அனுப்பி அவங்கள காப்பாத்த சொல்லு அப்படின்னு சொல்ல, இருங்க இருங்க நம்மளும் போயிடலாம் இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டுட்டு ஹீரோயின் போகிறாங்க. அப்படி போகிற வழி ஃபுல்லாக ஹீரோவுக்கு ரொம்ப பிளட் போயிட்டே இருக்கு. ஹீரோயினும் தயவு செஞ்சு என்னானாலும் கண்ணை மட்டும் மூடிடாதீங்க, கண்ணை திறந்துட்டே இருங்க சரியா அப்படின்னு சொல்ல, சரி நான் கண்ணை மூட மாட்டேன், சத்தியமாக மூட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ கண்ணை மூடக்கூடாதுன்னு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. தென் எப்படியோ ஹீரோவை அவரோட வீட்டுக்கும் கூப்பிட்டுட்டு வந்துடுறாங்க. அங்கே பார்த்தா பெரிய வைத்தியர் யாருமே இல்லை, ஒரு சின்ன வைத்தியர் தான் இருக்காரு. அவரை வச்சு தான் ஹீரோவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க வைக்கிறாங்க. அவருக்கு வந்து தையல் கூட போட தெரியல. உடனே அவர், எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல, இவர் இறந்து போயிடுவார் போல இருக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோன் உடனே கொஞ்சம் வாயை மூடுறீங்களா, தையல் கூட உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு தெரியாதா, துணி தைக்கிற மாதிரி தான் அதுவும் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இல்லை இது வரைக்கும் நான் பண்ணதில்லை எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் ரொம்ப பயப்படுறாரு. பட் அப்போ ஹீரோயின் கிட்ட, இங்க பாரு நீ தையல் போடு உன்னால முடியும் அப்படின்னு சொல்றான். என்னது என்னது நானா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, உடனே ஹீரோயினோட பிரதர், இல்ல ஷியா நீ தையல் போடாத, நீ ஏற்கனவே ரொம்ப அப்செட்டா இருக்க, சரி விடு நானே தையல் போடுறேன் அப்படின்னு அவன் வரும்போது, வேண்டாம் வேண்டாம் நானே தையல் போட்டுக்கிறேன் அப்படின்னு ஹீரோயினே ஹீரோவுக்கு தையல் போட்டு விடுறாங்க. அண்ட் அதில் ஹீரோவுக்கு அந்த ரத்தமும் நின்று போயிடுது. ஸோ ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் அந்த டைம் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்போ ஹீரோயின் அங்கேருந்து போகலான்னு பார்த்தா ஹீரோ வந்து ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு விடவே மாட்றான். உடனே ஹீரோயினும் சிரிச்சுட்டே நிற்கிறா. பட் இப்படியே கொஞ்ச நேரம் போகுது, ஹீரோயின் அவன் விடவே மாட்றான், பிடிச்சிட்டே இருக்கான். உடனே ஹீரோயின், ஐயோ இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் என்னை இந்த இடத்துல அடைச்சி வச்சிருக்க போற அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் உன்னை விட்டா நீ இங்கேருந்து போயிடுவ, திரும்ப வரமாட்டேன்னு மட்டும் எனக்கு தெரியும் அதானே அப்படின்னு ஹீரோ கேட்க, வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. என்னது அப்படின்னா நீ இங்கேருந்து போக போறியா அப்படின்னு ஹீரோ கேட்க, நீங்கள் என்ன பேசுறீங்க, வேற எப்படி நான் உங்க கூட எப்படி இருக்க முடியும் நீங்களே சொல்லுங்க, அதோட நம்மளோட உறவு முறையும் இப்போ எந்த மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்படி இருக்கும் போது நாம 2 பேரும் எப்படி ஒன்றா இருக்க முடியும் அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஏன் உங்கள் காலத்தில் இந்த மாதிரி உறவு முறை வரவங்க ஒன்றா இருக்கிறது ரொம்ப தப்பா அப்படின்னு ஹீரோ கேட்க, ஆமாம் தப்பு தான், ஏன் உங்கள் காலத்தில் அப்படி கிடையாதா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, எங்கள் காலத்தில் அப்படி கிடையாதா, அந்த விஷயம் எனக்கு தெரியாது, ஆனால் இந்த மாதிரி உன் கூட நான் இருக்க விஷயம் என்னோட அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க, எனக்குள்ள நான் வச்சிருந்த பிரின்சிபல்ஸ் எல்லாமே காணாமல் போகிற மாதிரி தான் இருக்குது, ஆனாலும் எனக்கு உன்னை விடுறதுக்கு மனசே இல்லை அப்படின்னு சொல்கிறான். இந்த கண்டிஷனில் ஹீரோயினுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ 2 பேரும் அழுதுகிட்டே இருக்காங்க. தென் இப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. ஹீரோவுக்கு உடம்பு சரியாகுது. சரியான உடனே அவன் என்ன செய்கிறான்னா சூசங்க தான் போய் மீட் பண்ணுறான். அவருமே நம்ம ஹீரோவோட அப்பா நல்லவர்னு ப்ரூஃப் பண்ணுற மாதிரி நிறையவே எவிடன்ஸ் கொடுக்குறாரு. ஸோ அது எல்லாத்தையும் வாங்கிட்டு ரிட்டர்ன் அவர் வீட்டுக்கு வராரு. பார்த்தா நம்ம ஹீரோயின் இன்னுமே ஹீரோவோட வீட்டில் தான் இருக்காங்க. ஹீரோ வந்து ஹீரோயினை அடைச்சி வச்சிருக்காரு. அவளுக்கு இப்போ போட ட்ரெஸ்ஸு கூட இல்லை. ஸோ ஹீரோவோட ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டு இருக்கா. இப்போ ஹீரோ உள்ளே வந்த உடனே, உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க, உனக்கு என்ன இரும்பு உடம்பு நினச்சிட்டு இருக்கியா, உடம்பு இன்னும் முழுசாக சரியாகவே இல்லை, அதுக்குள்ளே வெளியே எங்கே போய் சுற்றிட்டு வர அப்படின்னு கேட்க, ஹீரோ சிரிச்சிட்டே, நான் நினச்சேன் நீ இவ்வளோ வேகமாக பாஞ்சு வரதை பார்த்துட்டு நீ எப்போ என்னை வெளியே விட போகிறேன்னு கேட்க போறியோன்னு நினச்சேன், ஆனால் நீ என்னை பற்றி விசாரிக்கிற, உனக்கு என் மேலே அவ்வளோ அக்கறை தானே அப்படின்னு ஹீரோ கேட்க, ஹீரோயின் அதுக்கு பதில் சொல்லாமல், நீ என்ன பண்ணியிருக்கன்னு தெரியுதா, நீ என் ட்ரெஸ்ஸை கூட கொடுக்கல, நீ என்னை ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருக்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே போய் ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்து என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்குறான். அப்போ ஹீரோயினும், இங்கே பாரு எனக்கும் உன்னோட நிலமை புரியுது, ஆனால் நம்மளால் எப்படி ஒன்றா இருக்க முடியும் நீயே நினச்சி பாரு, அதோட நீ அதை ஏற்றுக்க முடியாமல் தான் என்னை இந்த இடத்துல அடைச்சி வச்சிருக்க, ஆனால் என்ன நீ இங்கே அடைச்சி வச்சுட்டு நீ மட்டும் என்னை சந்தோஷமாவா இருக்க, எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கும் இந்த மாதிரி என் கூட இருக்கிறதுல விருப்பம் இல்லைன்னு, அப்புறம் எதுக்கு உன்னை நீயே இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஏன்னா என்னால் உன்னை விட முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இங்கே பாரு நம்ம 2 பேருமே இப்படி ஒரு கஷ்டமான உறவை பிடிச்சு வைக்கணும்னு நினைக்கிறதுக்கு நம்ம ஏன் ஒருத்தர் இன்னொருத்தர் மறந்துடக்கூடாது, இல்லை
இல்லை அது என்னால் முடியவே முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்ல, அப்படிலாம் சொல்லாத, நம்மளால் முடியும், நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் சரியா, அதோட இப்போலேருந்து நமக்குள்ளே எதுவுமே நடக்காத மாதிரி நம்ம இருந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போக ஹீரோவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதுவே இன்னொரு பக்கம் ஹீரோயினோட ஃபேமிலியே, ஐயோ இந்த ஷியா எப்போ லின்யான் வீட்டுக்கு போனால் இன்னும் ஏன் வரல, இப்போ என்ன செய்யறது, போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா அந்த லின்யான் மேலே அப்படின்னு ஹீரோயின் அம்மா சொல்ல, என்னடி நம்ம முன்னோர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா அப்படின்னு ஹீரோயினோட அப்பா சொல்லும் போது, நீங்கள் சும்மா இருங்க, என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், அப்புறம் உங்கள் முன்னோரை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் எதுவுமே நடக்காத மாதிரி உள்ள வரா. ஏ ஷியா எப்படி இருக்கு, ஏதாவது ஆச்சா, ஒன்றும் ஆகலல்ல அப்படின்னு அவங்க விசாரிச்சா. ஐயோ ஒன்றும் இல்லைம்மா, லின்யானுக்கு உடம்பு சரியில்லை, நான் அவர் கூட இருந்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு அப்படியே போக சரின்னு இவங்களுமே அதை அப்படியே விட்டுடுறாங்க. இதுவே இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த பிரின்ஸ் ஷாவோ இருக்கான்ல, அவனோட பையன் முகத்தில் நல்லா பெருசாக ஒரு வெட்டு இருக்குது. நம்ம ஹீரோ பண்ண வேலை தான். இப்போதைக்கு பிரின்ஸ் ஷாவோ மருந்து போட்டு விட அந்த பையன் ரொம்ப கத்துறான். நீங்கள் இப்போயும் அவனை எதுவும் பண்ண மாட்டீங்கல்ல, எல்லாமே உங்களால் தான் வந்துச்சு, அவன் பாட்டுக்கு அப்படியே போயிருப்பான், நீங்கள் தான் அண்ணன் மாதிரி இருக்கான்னு சொல்லி அவனை எடுத்துகிட்டு வந்து வச்சு வளர்த்தீங்க, இப்போ பாருங்க அவன் என்னை எப்படி பண்ணிட்டான்னு. இந்த டைமில் மட்டும் என் அண்ணன் ஒரு வேளை உயிரோடு இருந்திருந்தா உங்களுக்காக என்னோட அண்ணனே அந்த லின்யானை ரிவெஞ்ச் எடுத்திருப்பான், ஆனால் நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க அப்படின்னு கத்த இவருக்கே ரொம்ப கோவம் வந்துடுது ஹீரோ மேலே. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுக்கு வந்து அவரோட அப்பா அம்மா நல்லவங்கன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்கு எவிடன்ஸ் கிடச்சிருச்சுல்ல. ஸோ அதை எடுத்துகிட்டு ஹீரோ மகாராஜா கிட்ட போனால் அங்கே மகாராஜாவோட மெய்காப்பாளன்னு சொல்லி ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து நம்ம ஹீரோவை மகாராஜாவையே பார்க்க விட மாட்டான். ஸோ நம்ம ஹீரோவுக்கு டவுட்டாக இருக்குது, ஏற்கனவே வேறு மெய்காப்பாளன் தானே இருந்தான், இப்போ இன்னும் புதுசாக யாரோ ஒருத்தன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. ஸோ அதை பற்றி யோசிச்சுட்டே வரும்போது அந்த இடத்துக்கு ஃபெய் வராரு. அவர் நம்ம ஹீரோ கிட்ட வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் காலையில் அரசி ஃபுகாயை பார்க்கலான்னு போனேன் அப்படின்னு சொல்ல எல்லாரும் சிரிக்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா கொஞ்சம் சாப்பாடெல்லாம் செஞ்சு அதை அவங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. ஸோ அதை கொடுக்கலான்னு போனேன்னா அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, காலையிலேயே அவங்க போட் ஃபெஸ்டிவலுக்காக அவங்களோட இடத்த விட்டு கிளம்பி போயிட்டதா சொல்கிறாங்க. ஆனால் அவ்வளோ காலையிலேயே யாராவது ஃபெஸ்டிவலுக்கு போவாங்களா அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கும் டவுட்டாக இருக்குது. ஆமாம் நைட்டு தானே ஃபெஸ்டிவல், அவங்க ஏன் காலையில் போனாங்க. அப்போ இந்த ஃபெய்யும், அது மட்டும் இல்லை, நம்ம மகாராஜாவோட பையன் இருக்கான்ல பட்டத்து இளவரசன், அவனுமே இப்போ ஸ்கூலுக்கு போகல, அவனையுமே அங்கே காணும் அப்படின்னு சொல்ல, இது அவனையுமே காணோமா, வாங்க எதுக்கும் ஸ்கூலில் போய் செக் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோ செக் பண்ண போகும்போது தான் தெரியுது யாயாங்கையும் காணும். உடனே அந்த விஷயத்த இங்கே வந்து சொல்ல, எனது ஸ்கூலுக்கு போன யாயாங்க காணோமா, அவள் எங்கே போனா அப்படின்னு இவங்கெல்லாம் கேட்க, அப்போ ஹீரோ, விஷயம் என்னன்னா பிரின்ஸ் ஷாவோ எல்லாரையுமே விருந்துக்கு கூப்பிட்டுருக்கான், அதனால பட்டத்து இளவரசனும் கிளம்பி போகும்போது கூடவே யாயாங்கையும் கூப்பிட்டுட்டு போயிருக்கான், ஏன்னா யாயாங்கும் அந்த இடத்த பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாலாம் அப்படின்னு சொல்ல, எனது யாயாங் எதுக்கு அந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்க ஆசைப்பட்டா அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறான், அது மட்டும் இல்லை, ஆக்சுவலி நான் ஏற்கனவே மகாராஜாவை பார்த்துட்டு தான் வரேன், மகாராஜாவுக்கு பிரின்ஸ் ஷாவோ ஏதோ பண்ணுறான்றது தெரிஞ்சுட்டு தான் இருக்குது, ஆனால் அவரை எப்படி கையும் களவுமா பிடிக்கிறதுன்னு தெரியாமல் தான் மகாராஜா இப்போ பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நீங்கள் எல்லோரும் பத்திரமா வீட்டிலே இருங்க, நான் போய் உங்களுக்காக யாயாங்க பத்திரமா காப்பாற்றி கூப்பிட்டுட்டு வர, சரியா, நீங்கள் வீட்டிலே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போக இவங்க யாராலையும் சும்மாவே இருக்க முடியல, பயந்துட்டே இருக்காங்க. பட் இங்கே அரண்மனையில் என்ன நடக்குதுன்னு பார்த்தா அந்த பிரின்ஸ் ஷாவும் இருக்கான்ல, அவன் மகாராஜாவே பிடிச்சி உட்கார வச்சிருக்கான். அங்கே இருக்க எல்லாருமே மகாராஜாவை பார்த்து கத்தியை வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அந்த பிரின்ஸ் ஷாவுமே கிட்ட வந்து, இங்கே பாரு, உங்களுக்கே ஏற்கனவே உடம்பு சரியில்லை, ஆனால் அப்படி இருக்கும் போதும் உங்களுக்கு அப்புறம் இந்த நாட்டை உங்களோட பையன் தான் ஆளணும், ஏன் இப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க, ஒன்று பண்ணுங்க, இந்த நாட்டை அடுத்ததா நான் தான் ஆளணும்னு சொல்லி ஒரு பத்திரம் எழுதி என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலி இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ராஜாவோட ஒற்றர்கள் காவலர்கள் அவங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்க யாருமே அந்த அரண்மனையில் இல்லை, ஃபுல்லாகவே பிரின்ஸ் ஷாவோ ஆளுங்க தான் இருக்காங்க. ஸோ கரெக்டாக இந்த டைமை யூஸ் பண்ணி அந்த பிரின்ஸ் ஷாவோ இவங்கள மடக்கி வச்சு இந்த மாதிரி கேட்டுட்ருக்கான். இதுவே இன்னொரு பக்கம் அந்த இளவரசி ஃபுகாயும் பட்டத்து இளவரசனும் இருக்காங்க. அவங்க கிட்ட அந்த பிரின்ஸ் ஷாவோட பையன் வந்து, இங்கே பாரு, போட் ஃபெஸ்டிவலுக்கு போகும்போது நீ உன்னோட அப்பாவை காயப்படுத்திட்ட, அதனால அவர் இறந்து போயிட்டாரு, இனிமே எங்ககிட்ட தான் ஆட்சி வரப்போகுதுன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு இங்கேருந்து போயிடு, சரியா, உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, பாவம் அவன் சின்ன பையனாக இருக்கான், என்ன செய்யறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டே ஒரு மாதிரி சரி நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு எழுத வரும்போது, அப்போ எங்கேருந்தோ யாயாங்கோடி வந்து, வேணாம் வேணாம் அப்படிலாம் எழுதாத, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, ஒருவேளை நீ இதை எழுதி கொடுத்ததுக்கப்புறம் இவங்க எல்லாரும் ஒன்று உயிரோட விடுவாங்கன்னு நினைக்கிறியா, இவங்க விட மாட்டாங்க அப்படின்னு அலறா. இதை பார்த்து அந்த பிரின்ஸ் ஷாவோட பையன் இருக்கான்ல, ஒரு கத்தி எடுத்து அவளை வெட்டலான்னு வந்துடுறான்.
ஆனா அப்ப அந்த கத்தி ஸ்டாப் ஆயிடுது. ஏன்னு பார்த்தா, அந்த பட்டத்து இளவரசன் இருக்கான்ல, அவன் அந்த கத்திய யாயாங்க்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி பிடிச்சிட்டு இருக்கான். உடனே இவனுக்கு ரொம்ப கோவம் வந்து அவனையுமே வெட்டுறதுக்கு கைய ஓங்கும்போது கரெக்டா அந்த டைம்ல செங் இருக்கான்ல, அதான் நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட். அவன் நம்ம ஹீரோவோட ஆளுங்களோட வந்து அங்க இருக்க யாயாங்க காப்பாத்திடுறான். நல்ல வேளை தப்பிச்சிட்டாங்க. இங்க வந்து அந்த பிரின்ஸ் ஷாவோ ராஜா கிட்ட, "இங்க பாரு, இந்த அரியணை எனக்கு தான் சொந்தம். இதை எழுதி குடுத்துட்டு நான் உன்னை விட்டுடுறேன், சரியா?" அப்படின்னு சொல்ல, அவர் எழுதி குடுப்பாரு. எழுதி குடுக்கவே மாட்றாரு. உடனே அவரு, "சரி சரி, நீ எழுதி குடுக்க கூட வேண்டாம். சரி, நீ எழுத கூட வேண்டாம். ஒண்ணே ஒண்ணு மட்டும் பண்ணு. அது என்னன்னா, நம்ம கவர்மெண்டோட சீல் இருக்குல்ல, அந்த சீல் மட்டும் எங்க இருக்குன்னு சொல்லு. நீ அதை மட்டும் கொடுத்துட்டேன்னா இந்த அரியணை எனக்கு தான் சொந்தம்னு சொல்லி நானே எழுதி அதுல சீல் வச்சுக்கிறேன். எங்க இருக்குன்னு சொல்லு" அப்படின்னு கேட்க, அவர் சொல்லுவாரா? சொல்லவே இல்லை. உடனே இவன் சொல்றியா இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். கரெக்டா இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே, இன்னும் ஒரே ஒரு பார்ட்டு தான் இருக்கு. அதோட ஃபைனல் ட்ராமாவே முடிஞ்சிரும். பார்ப்போம் ஃபைனலாக என்னதான் ஆகுது, நம்ம ஹீரோ ஹீரோயின் சேர்றாங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? பாய்.